அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பிஐக்யூவில் இந்த டைஸ் கொஷின்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு இந்த சிமெட்ரி, ரொட்டேஷ்னல் சிமெட்ரி அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸை வச்சு டைஸில் நமக்கு கேட்டிருக்காங்கப்பா. ஜென்ரலாக இந்த ரொட்டேஷ்னல் சிமெட்ரியோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறேன். சுழல் சமச்சீர் வரிசை அப்படின்னா என்னப்பா? ஒரு ஷேப் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஷேப்பை வந்து நம்ம 90 டிகிரிலையோ இல்லை 180 டிகிரிலையோ இல்லை 270 டிகிரிலையோ 360 டிகிரிலையோ நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணும்போது அதே ஷேப்பை வந்து நமக்கு என்ன ஆகும்னா சேமாக வந்தால் அதோட ஆர்டர் என்ன? 90 டிகிரியில் 1, 180ல் 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த டைஸில் சொல்கிறோம்லப்பா, இப்போ இந்த டாட்ஸ் தோ இருக்குல்ல, இப்போ 1 டாட் இருக்குப்பா. இந்த 1 டாட்டை நீங்கள் வந்து இப்போ இதை வந்து ஓகேங்களா என்ன பண்ணுறீங்க? ரொட்டேட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குப்பா அந்த ஆர்டர், ரைட்டா? ஓகே, அப்படின்னா இதோட ரொட்டேஷன் என்ன ஆகணும்பா? இங்கேருந்து இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சு 90 டிகிரி ஷிஃப்ட் ஆகுது. இங்கேருந்து 180, இங்கேருந்து 270, இங்கேருந்து 360. இது எப்படி ரொட்டேட் ஆனாலும் அந்த சர்க்கிளோடைய பொசிஷன் எங்கே தான் இருக்குன்னா சேம் பொசிஷனில் தான் இருக்கும். அது மாறுமா அப்படின்னா மாறவே மாறாது. இப்போ இந்த 2 டாட் இருக்குல்லப்பா, இதை நீங்கள் 90 டிகிரியில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதே பொசிஷனில் இருக்குமானா இருக்காதுப்பா. இந்த இடத்துக்கு வந்துடும்பா, இந்த இடத்துக்கு வந்துடும். அதனால் வந்து 90 டிகிரியில் இருக்காது. 180 டிகிரின்றது ஆப்போசிட்டுப்பா, ரைட்டா? இந்த டாட் இங்கே வந்திருக்கும், இந்த டாட் இங்கிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு ஷேப் வந்து அதே தான் இருக்கும். 180 டிகிரிக்கும் 360 டிகிரிக்கும் என்னவா இருக்குன்னா 2. அதனால் இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2ன்னு சொல்கிறோம்ப்பா, ரைட்டா? 3 டாட் இருக்குல்லப்பா, இந்த 3 டாட்டு அதே தான். இப்போ நீங்கள் 90 டிகிரிக்கு நீங்கள் இப்படி மாற்றினேன்னு வச்சிங்களேன், டாட் வந்து இப்படி இந்த மாதிரி வந்திருக்கும், ரைட்டா? 90 டிகிரி இப்படி வந்திருக்கும். இதே நீங்கள் 180 டிகிரின்னு பண்ணிங்கன்னா அப்படியே இது வந்து என்ன ஆகும்னா இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது அகைன் சேம் பொசிஷனில் வந்திருக்கும். 270க்கும் இதே மாதிரி மாறி இருக்கும்பா. அப்போ அகைன் 180க்கும் 360க்கும் தான் இது 2 ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சேம் பொசிஷனில் வரணும்பா. இவ்வளோ தான்பா ஐடியா. இப்போ இங்கே பாருங்கள் ஸ்கொயர், அதாவது என்னென்னா 4 பக்கமே அந்த புள்ளிகள் இருக்குது. இது நீங்கள் 90 டிகிரிக்கு மாற்றினாலோ 180 டிகிரிக்கு மாற்றினாலோ 270க்கு மாற்றினாலோ மீண்டும் 360க்கு மாற்றினாலோ இதோடைய ஆர்டர் ஆஃப் பொசிஷன் மாறுமானா மாறவே மாறாது. எல்லாமே சேம் பொசிஷன். அதனால் இது 4 ஆர்டர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டாவா? இதுக்கு எத்தனை சிமெட்ரி நமக்கு கிடைக்குன்னா அந்த ஆர்டர் எண்ணிக்கை எத்தனை கிடைக்குன்னா 4வா. இப்போ 5க்கும் அதே தான்பா. இப்போ இந்த டாட்டை வந்து நம்ம 90 டிகிரி இங்கே மாற்றும் போதும் இதை இங்கே மாற்றும் போதும் இங்கே மாற்றும் போதும் அதே தான் கிடைக்கும். அப்போ 90 டிகிரி 180 டிகிரி 360, அதாவது 270 360, இதுக்கு 4. ஆனால் 6 டாட்டை நீங்கள் 90 டிகிரிக்கு மாற்றினீங்கன்னா இப்படி வந்திருக்கும்பா, ரைட்டா? புள்ளிகள் வந்து இப்படி வந்திருக்கும் பாருங்கள், மாறுது இல்லை? ஆனால் 180 டிகிரி மீண்டும் மாற்றினீங்கன்னா அதே மாதிரி பொசிஷனுக்கு வந்துடும். 270க்கு அகைன் இப்படி தான்பா கிடைக்கும். அப்போ 360க்கு இப்படி வந்திருக்கும். அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2 முறை சேம் பொசிஷனில் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம கேள்வி நம்ம கேட்குறோம். அப்போ இந்த 3 டாட்டோடைய ஆர்டர் ஆஃப் பொசிஷன் என்னென்னு பாருங்கள், 2, ரைட்? அப்போ 5 டாட்டோடைய ஆர்டர் ஆஃப் பொசிஷன் 4பா. அப்போ இதுக்கு ஆர்டர் ஆஃப் பொசிஷன் வந்து 2 ரொட்டேஷன். 5 டாட்டுக்கு என்னென்னு பார்த்துங்கப்பா, 4பா. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 2,4 தானே. ஆனால் ஆப்ஷன் ஏல 1,2, அதனால தப்பு. 2 ஈக்குவலான ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகே, 2 வேறு 4 வேறு நாட் ஈக்குவல். அதனால் ஆப்ஷன் சி இதுதான் இது கரெக்டான ஆன்சர் பார்க்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோன்னா இந்த ரொட்டேஷ்னல் சிமெட்ரியோட ஐடியாஸை பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்ப்பா.